ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தருண் கிச்சன்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பொரி குழம்பு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கடாயில். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன ரீஃபண்ட் ஆயிலோ இந்த ஆயிலை கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 6-7 மிளகு சேர்த்துக்கிட்டேன், முழு மிளகு. அடுத்து பூண்டு போட்டுக்கிறேன். முழு பூண்டு ஒரு 10 பல்லு உரிச்சு போட்டிருக்கேன். பூண்டு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்து ஆனியன் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சேர்த்துப்போம். நான் மீடியம் சைஸ் டொமேட்டோ 2 சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் ஆனியன் 2 சேர்த்துருக்கேன். அது சால்ட்டு சேர்த்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆனியனில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காய், ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு. நீங்கள் இதோட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், கேரட்டும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2 இருந்ததுனால இது 2 சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணிப்போம். சேர்த்து வதக்கி விடுங்க. வதக்கிட்டு ஸ்லிம்மில் வச்சு பட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஸ்லிம்மில் இருக்கட்டும், குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் ஓரளவு நம்ம வதக்கிட்டோம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கணும். ரொம்ப காரம் போடாதீங்க, குழம்போட டேஸ்ட்டு தெரியாது. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. காய் வேகட்டும். மூடி போட்டு காயை வேக வச்சிரும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப புளி எடுக்கக்கூடாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி பாருங்கள், இந்த அளவு கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை கரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு, காயம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 2 மினிட்ஸு. புளியோடு சேர்ந்து குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் ஒரு 3 பத்தை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மைய மிக்சியில். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை சேர்த்துப்போம் குழம்போடு. தேங்காவோடு சேர்ந்து லைட்டாக கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். கொதிக்கட்டும். தேங்காவோடு சேர்ந்து ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும் போதும். குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம். பொரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.